ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண நேரம் இல்லையா? ஸ்கூல் ஒர்க், போர்டு எக்ஸாம், பேப்பர் கரெக்ஷன், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த காரணத்தினால நேரம் ஒதுக்கி படிக்க முடியலையா அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் கட் ஆஃப் மார்க் ரீச் பண்ணி ரொம்ப ஈஸியாக ரிசல்ட்டும் எடுக்க முடியும். ஒரு ஒர்க்கிங் டீச்சராக நம்மளோட பிரச்சனையே இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற 9 to 5 o'clock தவிர மீத நேரங்களில் எப்படி திறம்பட படிக்க முடியும், எப்படி ஈஸியாக ரிசல்ட் எடுக்க முடியும், அதற்கு தகுந்தாற் போல தான் இந்த ஸ்டடி பிளான் நான் மேக் பண்ணியிருக்கேன். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கூடுதலாக நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன, அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் என்ன, இதெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீக்லி 7 days எல்லா நாட்களுமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். 7 நாளும் படிக்கணுமா, எனக்கு வந்து ஒரு ஃப்ரீ கேப் எதுவும் கிடைக்காதா அப்படி கேட்டிங்கன்னா, நம்மளோட எக்ஸாம் வந்து நம்ம லைஃப்க்கும் டீச்சிங் கேரியருக்கும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட நாலேஜை விட எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுதான் நம்ம ரிசல்ட்டுக்கு ரொம்பவும் கை கொடுக்கும். ஸோ அதனால வீக்லி 7 days நான் இந்த ஷெட்யூல் போட்டிருக்கேன். அப்போ தான் இந்த ஷார்ட் டியூரேஷனில் நம்ம கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ் கொடுக்க முடியுது. அண்ட் இன்னொரு விஷயம், மார்னிங் ஈவினிங் அப்படின்னு 2 டைம் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் மார்னிங் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இஃபெக்டிவாக படித்தா போதும். அதே மாதிரி சாயந்தரம் ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 1 or 2 hours நீங்கள் வந்து இஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணினா போதும். மார்னிங் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு நாளும் என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுவே ஈவினிங் வந்து நீங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 5 to 7 PM இல்லை 7 to 9 PM ஏதோ 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நீங்கள் படிங்க. ஸோ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸும் ஃபிசிக்ஸும் கம்பைண்டாக ஒரு வீக் படிங்க. மேக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் கம்பைன் பண்ணி ஒரு வீக் படிங்க. அதை ஆல்டர்னேட்டிவ் டேஸில் படிச்சுட்டே வாங்க. ஸோ இதே மாதிரி மேக்ஸ் அண்ட் பாட்னி, மேக்ஸ் அண்ட் ஜுவாலஜி படிக்கும்போது உங்களுக்கு ஈக்குவலாக எல்லா போர்ஷன்ஸும் கவர் பண்ண முடியும். நீங்கள் என்னென்னைக்கு என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்ததாக நீங்கள் டெட் பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய 4 சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். ஸோ இது 4 சப்ஜெக்ட்ஸையும் ஆல்டர்னேட்டிவாக இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். ஸோ அடுத்து அகைன் திரும்ப உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் ஷெட்யூல் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரொவைடட் இந்த ஷெட்யூலை பேசிக்காக வச்சு நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு வீக் இந்த மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லையும் படித்ததுக்கப்புறம் அந்த வீக் எண்டில் சண்டே வந்து நம்ம படித்த எல்லா டாபிக்ஸ்லேருந்தும் ஒரு டெஸ்ட் எழுதி பார்ப்போம். ஸோ 150 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் எழுதும்போது டைம் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளால் கற்றுக்க முடியும். சண்டே மார்னிங் 6 to 8 உங்களுக்கு சைக்காலஜி கிளாஸ் இருக்கும். சண்டே 10 to 1 நம்ம எக்ஸாம் எழுதி பார்ப்போம். ஸோ வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாட்களும் ஹெவிலி பேக்டாக டைட்டாக தான் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக அவங்களால ரிசல்ட் எடுக்க முடியும். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கைட்லைனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம கையில் இருக்கிற எல்லா வாரங்களுக்கும் நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக 3 வாரம் வந்து நமக்கு சிலபஸ் எல்லாம் படித்தது போக 3 weeks நம்ம கையில் இருக்கும். அந்த 3 weeksம் ரிவிஷன், சப்ஜெக்ட் வைஸ் மார்க் டெஸ்ட், திரும்ப அந்த டெஸ்ட்டோட டிஸ்கஷன், அகெயின் ஒரு ரிவிஷன், ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட். அதாவது நம்ம டெட்டோட அந்த பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ணி ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் அண்ட் அதோட டெஸ்ட் டிஸ்கஷன். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் 3 weeks ரிப்பீட்டட் ரிவிஷனும் டெஸ்ட்டும் டெஸ்ட்டோட டிஸ்கஷனும் எடுத்துகிட்டு போகிறதுனால கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக நம்மளால் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டடி பிளான் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, 2 முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் உங்கள் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து தரவாக இருக்கீங்களோ அதே மாதிரி சைக்காலஜிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நல்ல தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணி காட்ட போகுது. பயங்கரமாக உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகணும்னா உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் ப்ளஸ் சைக்காலஜி இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக தேவை. 2வது ஸ்ட்ராட்டஜி, உங்கள் பாடப்பிரிவு அல்லாத பிற பாடப்பிரிவுகளுக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் கொடுக்கணும். சராசரி கவனம் கொடுத்து நீங்கள் படித்தாலே போதுமானது. ஆனால் கண்டிப்பாக ஒரு எந்த சப்ஜெக்டையும் இது எனக்கு நான் ரொம்ப வீக், மேக்ஸ் இல்லை, சயின்ஸ் விட்டுடுறேன் அப்படி சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எந்த ஒரு சப்ஜெக்டையும் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணி ஒதுக்கி வச்சுட்டு போகக்கூடாது. உங்களுக்கே அப்படி அது வீக் ஏரியாவாக தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுத்து எடுத்து படிங்க. ஏன்னா உங்களோட ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப தரவாக இருக்கீங்க, சைக்காலஜி படிக்கிறீங்க, உங்கள் வீக் ஏரியாலையும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ரிசல்ட் ஈஸியாக வந்துடும். ஸோ இதுதான் 2வது ஸ்ட்ராட்டஜி. அண்ட் நம்ம தவிர்க்க வேண்டிய மிஸ்டேக் என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்,
போஸ்ட்பான் பண்ணுறது. மார்னிங் 9 to 5 பயங்கரமாக ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும், ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும். ஸோ நாளையிலேருந்து படிச்சுக்கலாம், நாளையிலேருந்து படிச்சுக்கலான்னு ஒரு நாள் எக்ஸாமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சில நாள் போஸ்ட்பான் பண்ணிட்டாலே இந்த ஷெடியூலை திரும்பி பார்க்கும்போது நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கும். ஸோ எப்படி படிக்கிறது? சும்மா போய் எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்து தாட்ஸ் வரும். இந்த தாட் வர விடாதீங்க, போஸ்ட்பான் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த எக்ஸாம் நம்ம டீச்சிங் கெரியருக்கு ரொம்பவே முக்கியம். 2வது நம்ம தவிர்க்க வேண்டிய மிஸ்டேக் என்னன்னா, ப்ரீ பிளான் பண்ணாமல் இருக்கிறது. அதாவது இவ்வளோ நாளாக காலையில் எழுந்திரிக்கிறது, குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறது, ஸ்கூலில் மாணவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தரவாக எடுத்துகிட்டு போயிட்டு வகுப்பறையில் பாடம் நடத்துறது, திரும்ப வீட்டுக்கு ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி வர்றது. இப்படித்தான் உங்களுக்கு ஒரு ரொட்டீனான லைஃப் போயிட்டுருக்கும். பட் இப்போ இந்த டைம்குள்ளே திடீர்னு ஒரு எக்ஸாம், அதுக்கு இந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஸ்டடி பிளானை மிஸ் பண்ணிவிட்டு ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்லேயே போயிட்டுருப்போம். இது தவறு. இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டடி பிளான்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்மளோட ரெகுலர் ஒர்க்கை என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். ஸ்டடி பிளானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ப்ரீ பிளான்னா என்ன? நாளைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம், குழந்தைங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்கூலில் நம்மளோட ஒர்க் பேட்டர்ன் என்ன. ஸோ இந்த மாதிரி உங்களோட ரெகுலர் ஒர்க்கை என்னென்ன பண்ண போகிறீங்கிறத முந்தின நாளே ப்ரீ பிளான் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் ரொம்ப எளிமையாக போயிடும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரீ பிளானிங் பண்ணி பாருங்கள். டே வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாத 3rd மிஸ்டேக் என்னென்னா, மாக் டெஸ்ட்டை ஒமிட் பண்ணுறது. டெஸ்ட் எழுதி பார்க்காம அதை ஸ்கிப் பண்ணுறது. ஒரு ஆசிரியராக, ஒர்க்கிங் டீச்சராக நீங்கள் கான்செப்டில் ரொம்ப தரவாக இருப்பீங்க. ஆனால் மாக் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் எதுவும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு நான் சொல்கிற முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, வேலை நிறையா இருக்குது, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, இப்படி யோசிக்காமல் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் தான் இருக்கீங்க. பெடகாகி உங்களுக்கு ரொம்பவே ஃபெமிலியர். கூடுதலாக கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸும் நிறையா இருக்குது. அப்போது உங்களால் தான் இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஒருவேளை இந்த ஷெடியூலை தனியாக ஃபாலோ பண்ண சிரமமாக இருக்குது, எனக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படி நினச்சிங்கன்னா, சிக்ஷா கிளாஸ்லேருந்து ஸ்பெஷல் டெட் எக்ஸாம்க்குரிய அட்மிஷன் போயிட்டுருக்கு. நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா, அடுத்த 2 வருடத்திற்குள்ள பல முறை ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் நடக்க இருக்குது. ஸோ இப்போ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 2 வருஷம் இந்த கோர்ஸோட வேலிடிட்டி இருக்கும். 2 இயர்ஸ்க்கு இந்த கோர்ஸோட கம்ப்ளீட் அக்சஸ் உங்கள்கிட்ட இருக்கும். வழக்கம் போல் இந்த ஷெடியூலை அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் டெய்லி இருக்கும். அண்ட் சண்டே மார்னிங் 6 to 8 சைக்காலஜி கிளாஸ், ஈவினிங் அதுக்குரிய டெஸ்ட் கம்ப்ளீட்டாக இருக்கும். டெஸ்ட்டோட டிஸ்கஷன், ரிவிஷன், ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட், இது எல்லாமே உங்களுக்கு லைவ் கிளாஸஸாகவும் இருக்கும், ரெக்கார்டட் வீடியோஸாகவும் இருக்கும். ஸோ கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷனுக்கு சிக்ஷா கிளாஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம்.